ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மோந்தர்லாம் செஞ்சு போட்டாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் நான். அது வீடியோவே எடுக்கலை. கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைங்க ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே அவனுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். எதனா செய்ய வேணுமான்னு சொல்லுவேன். அதில் யூடியூப் பார்த்துட்டு தான் இது செஞ்சாங்க. செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி எனக்கு ஒரு 10 செஞ்சு போட்டுட்டாங்க. இது வீடியோக்காக நான் உங்களுக்கு அங்கே செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக செஞ்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கடன்னு அழகாக செஞ்சாங்க. எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு பெற்றோருக்கு இந்த மாதிரி குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போட்டால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குமோ அந்த ஹாப்பியை நான் அன்றைக்கி அனுபவித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சூப்பராக செஞ்சு போட்டாங்க. எனக்கு குணாயின்னு சொன்னாங்க, ஒரு ஆயுதம். அது ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான். நிறைய செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி துப்பாக்கி செய்ய போகிறாங்க. அந்த துப்பாக்கி கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குல்ல. இது தலைலாம் சொரியலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தலைலாம் அரிச்சதுன்னா சொரிஞ்சாக்கா நல்லா இருக்குது. தலைலாம் அழகாக கோதி விட்டுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம குழந்தைங்க செஞ்சு காட்டுறது அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. தம்பி டிஃப்ரெண்ட்டாக நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வீடியோவை பார்க்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்துகிட்டு இருக்குது. எங்கள் ஊரில் திருவிழாலாம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு செஞ்சு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது. இப்போ திரும்பவும் வீடியோக்காக செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த குணாயெல்லாம் செய்யும் போது நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 4-5 வீடியோ 5 செஞ்சு வச்சுருக்கான். ஆனால் செஞ்சதை காட்டக்கூடாது. அவங்க லைவாக செய்கிறத நம்ம கண்டிப்பாக காட்டணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைவாக செய்யும் போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் குணாய். இது மாதிரி ஒரு 10-20 செஞ்சுருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கொடுத்தான், பசங்களுக்கு எல்லாருமே கொடுத்தான். இது ஸ்டீலில் விற்கிது. நான் வேண்டாண்டா, நீ செஞ்சு நீயே பார்த்தினா அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸ்டீல்லாம் வாங்கினா அது ஹாப்பியாகவே இருக்காது கேவின்மான்னு சொன்னேன். அதனால் அவனே செஞ்சான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இது நான் கொடுத்தோம் நாங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. நம்ம தம்பி புள்ள செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே பாருங்கள், 5 செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள், அந்த மோந்தர் மாதிரி. இங்கே பாருங்கள், அது மாதிரி தான் அந்த ஆயுதம். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி செய்வாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் டிவியில். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலவங்க செஞ்சுட்டு நம்ப மாட்டாங்க. அதை செய்யும் போது தான் கண்டிப்பாக நம்புவாங்க. அதனால் அவன் செய்யும் போது நான் பண்ணுறேன், காட்டுறேன். அதுக்கப்புறம் துப்பாக்கியும் செய்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் துப்பாக்கியும் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் செய்கிறதுக்கு. அதில் கலர் பேப்பரில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி செஞ்சாங்க, அதை நான் ஃபோட்டோவே எடுக்கலை. இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம், செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா சுட சோறு தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கலை, லஞ்ச் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். சுட சோறு, தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குக்கு முட்டை அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முட்டை தான். முட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டை பாருங்களேன். இது ஃபோனில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஆனால் நாங்கள் எதிர்க்க பார்க்கும்போது சரியான பெருசு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தம்பி முட்டை வேண்டாம், எனக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஜுவல்ஸு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு ஜுவல்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், கல்யாண ஜுவல்ஸில் போட்டது. இன்றைக்கும் அந்த டிவி முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிட்ருக்கோம். பார்த்தா சரியான மழை. அதனால் நாங்கள் பைக்கில் போகலை, பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம். அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் டெலிட் ஆகிடுச்சு தெரியல. கொஞ்சம் வீடியோ மட்டும் நான் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் என்ன ஜுவல் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எடுக்க வந்தாச்சு. ஜுவல்ஸாக எடுத்து முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.